வணக்கம் சீஸ் கிச்சனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து நான் எக் பொடிமாஸ் சாண்ட்விச் பண்ண போகிறேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப சிம்பிளும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் முட்டை உடைச்சிக்கிறேன். மூணு முட்டை யூஸ் பண்ணுறேன். 3 முட்டையில் 4 சாண்ட்விச் வரும். நல்லா அடிச்சுக்கோங்க. சில்லி பவுடர் போடுறேன். நிறைய போடுற மாதிரி இருக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்ற ஆள், ஸோ நல்லா இதெல்லாம் போடுறேன். இன்னும் சீஸு மேயோலாம் எப்படியும் ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதனால் ரொம்ப காரமாக இருக்காது. திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாய் வந்து மீடியம் ஹை இல்லை ஹையில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாக இருக்குது, எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதனால் முட்டையை ஊற்றுறேன். பொடிமாஸ் செய்கிற மாதிரி தான். வெங்காயம் நான் ஏன் போடல அப்படின்னா, வெங்காயம் எப்படியும் சாண்ட்விச்சில் போட போகிறோம், அதனால தான் வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெங்காயமாக இருக்கும். நல்லா ஹை ஹீட்டில் பண்ணுறேன். சரி, எவ்வளோ தூரம் உங்களுக்கு குக் ஆகணுமோ நீங்கள் விட்டுடலாம். எனக்கு வந்து ஃபுல் குக் ஆகணும். ஸோ ஹை ஹீட்லேயே நான் நல்லா இப்படியே பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். நல்லா உதிரி உதிரியாக ஆற வரைக்கும். ஸோ பொடிமாஸ் ஆயிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உதிரி உதிரியாக ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. சாண்ட்விட்சை வந்து அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரில்லர் வச்சுருக்கேன். நீங்கள் இதை பேனில் கூட போட்டுக்கலாம், தோசை பேனில் போட்டு கூட செய்யலாம். எனக்கு க்ரில்லரில் பண்ணால் பிடிக்கும். இது வந்து மொஃபி பிளாக் அண்ட் டெக்கரோட க்ரில்லர் இது. ப்ரெட் வந்து எனக்கு நெல்கிரீஸோட மல்டிகிரெயின் ப்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒயிட் ப்ரெட்டை விட இந்த மாதிரி மல்டிகிரெயின் ப்ரெட் வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். வெறும் இனிப்பாக மட்டும் இல்லாமல் டேஸ்ட் இருக்கும். அடுத்தது நான் சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ண போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும் போது சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். ஆனால் நைட்டு கூட இதை சாப்பிட்லாம், ஆனால் சீஸ் ஸ்லைஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். சீஸ் நைட்டில் நல்லதில்லை. அடுத்தது மேயோ போட்டுக்கிறேன். மேயோ வந்து டேஸ்ட் மட்டும் இல்லை, இந்த முட்டை வந்து ஒட்டிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது முட்டை போடுறேன். முட்டை போடும்போது அப்படியே கொஞ்சம் விழும், அதை எடுத்து போட்டுக்கலாம். எக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்கும் போது இந்த சீஸு மேயோட சேரும் போது பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸ்பைஸியாக இல்லைன்னா ரொம்ப பிளண்ட்டாக தெரியும். இது மேலே வெங்காயம் போட்டுக்கிறேன். அடுத்தது கேப்சிகம். இதில் மூடுற ப்ரெட்லேயும் கொஞ்சம் லைட்டாக மேயோ போட்டுக்கிறேன். நான் மேலே இருக்க வெங்காயம் அதெல்லாம் வந்து இந்த ப்ரெட்டில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதனால் லைட்டாக ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ grill பண்ணிடலாம்.
எக் பொடிமா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாமா? நான் சொன்ன மாதிரி ஸ்பைஸ்க்கும் சீஸ்க்கும் சூப்பர் காம்பினேஷன். நல்லாயிருக்கு. வெங்காயம் எல்லாம் சேரும்போது, கேப்சிகம் சேரும்போது முட்டையோட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எம்மே சாண்ட்விச். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்க போகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே. பாய்.